கோவிடுக்கு அப்புறம் மக்கள் மனசு அப்படியே பதட்டமாகவே இருக்குது. மெடிடேஷன் பண்ணுறனால நம்ம ஆயுட்காலத்தை நம்மளால் அதிகப்படுத்திக்க முடியும். உங்களுக்கு கோபம் வருமா அப்படின்னு கேட்டோம்னா, கோபம் வராமல் யாராவது மனுஷனால் இருக்க முடியுமா அப்படின்னு திருப்பி கேட்பாங்க என்கிட்டயே. வாழ்வியல் முறை மாற்றங்கள்னால ஏற்படுற நோய்கள் நம்ம தடுத்து நிறுத்தலாம். பிறர் பிணித்தீர்க்கும் மருத்துவராய் வையகத்தில் வாழ அருளிய இயற்கை எண்ணெயை வணங்குகிறேன். ஹார்ட்ஃபுல்னஸ் மெடிடேஷன் அமைப்பை சார்ந்த உங்கள் அத்துணை பேருக்கும், இங்கு பெருந்திரளாக குழுமியிருக்கும் திருச்சி வாழ் மக்கள், மண்ணின் மைந்தர்கள் உங்கள் அத்துணை பேருக்கும் அன்பு கலந்த மாலை வணக்கங்கள். அதாவது தான் கற்ற கலையை பிறருக்கு சொல்லி கொடுக்க வேண்டும். ஸ்ப்ரெட்டிங் த நாலேஜ் தான் ரொம்ப முக்கியமான விஷயம். எந்த விதமான எதிர்பார்ப்புகளுமே இல்லாமல் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த ஹார்ட்ஃபுல்னஸ் மெடிடேஷன் அமைப்பை சார்ந்த உங்கள் அத்துணை பேருக்கும் உங்கள் சார்பாக என் நன்றியை கூறிக்கொள்கிறேன். ஒரு மூளை நரம்பியல் நிபுணராக இப்போ இவ்வளோ நேரம் குருநாதர் ஐயா அவர்கள் பேசும்போது தியான முறையை எடுத்து சொல்லிகிட்டு இருந்தாங்க. எப்படி அது மனசை தூய்மைப்படுத்துறதுக்கு நம்ம நேரம் ஒதுக்கணும், அதை பற்றி டீட்டெயிலாக சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஒரு டாக்டராக இன்றைக்கி நான் நிறைய பேஷண்ட்ஸ் என்ன மாதிரி பார்க்குறேன்னா, மனம் சார்ந்த நோய்கள், அதுவும் இந்த கோவிடுக்கு அப்புறம் மக்கள் மனசு அப்படியே பதட்டமாகவே இருக்குது. என்ன பண்ண போகிறோம், ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு மெட்டீரியலிஸ்டிக் வேர்ல்டுக்குள்ளே நுழைஞ்சிட்டோம், பரபரப்பாக போயிட்டுருக்கோம். ஏன் அந்த பரபரப்பு அப்படின்றது உட்காந்து ஒவ்வொருத்தரும் கேள்வி கேட்டால் தான் புரியும், ஏன் நான் பரபரன்னு இருக்கேன் அப்படின்றது. இந்த மெடிடேஷன் பண்ணுறனால நமக்கு என்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் அப்படின்றதுல ஒரு சில விஷயங்களை நான் ஷேர் பண்ணிக்கிறேன். நான் கிட்டத்தட்ட ஒரு 5 இயர்ஸாக மெடிடேஷன் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன். அது மூலியமாக உணர்ந்த விஷயங்கள் ப்ளஸ் நான் படித்த மெடிடேஷன் சார்பாக நான் சில நியூரோ தியாலஜின்னு சப்ஸ்பெஷாலிட்டி உண்டு எங்கள் நியூராலஜியில். அப்படின்னா என்னென்னா, ஸ்பிரிச்சுவல் பிரெயின் பற்றி படிக்கிறது. அதை பற்றி பேசணுன்னா பேசிகிட்டே இருக்கலாம். உங்களுக்கு புரிகிற மாதிரி ஒரு 4 பிளேனில் நான் இந்த மெடிடேஷனோட பெனிஃபிட்ஸை சொல்கிறேன். ஃபிசிக்கல் பிளேன், மென்டல் பிளேன், இமோஷ்னல் பிளேன், ஸ்பிரிச்சுவல் பிளேன். நான் ப்ரொஃபஷ்னல் பிளேன் இன்னொன்று சேர்த்துக்குப்பேன். நம்ம உடல் மட்டும் இல்லை, நமக்குள்ளே ஒரு உள்ளம் இருக்குது, உணர்வுகள் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஃபஸ்ட்டு உடல் லெவலில் நமக்கு என்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட பேசல் மெட்டபாலிக் ரேட் குறையுது. இப்போ மெடிடேஷன் பண்ணும்போது மூளையில் பார்த்திங்கன்னா நமக்கு நார்மலாகவே பிரெயின் வேவ்ஸ் இருக்கும், ஆல்ஃபா, பீட்டா, டெல்டா, தீட்டா. இந்த அலைவரிசை இருக்குது பார்த்திங்களா, அந்த பிரெயின் வேவ்ஸ் காம் டவுன் ஆகுது. ஸோ மன அமைதியை நம்ம ஈஸியாக அந்த மெடிடேஷன் பண்ணுறனால நம்மளால் கொண்டு வர முடியும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் அப்படின்னா, பிபி கண்ட்ரோல் ஆகும். வாழ்வியல் முறை மாற்றங்கள்னால ஏற்படுற நோய்கள் நம்ம தடுத்து நிறுத்தலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா, சர்க்கரை வியாதி, இரத்த கொதிப்பு, ஹார்ட் அட்டாக், ஸ்ட்ரோக்கு, இந்த மாதிரி வியாதிகள்லேருந்து நம்ம விலகி இருக்கலாம். இது ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிற விஷயம். ஏன்னா இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்தியா டயபெட்டிக் கேபிட்டல் ஆஃப் வேர்ல்டுன்னு ஆயிடுச்சு. இந்தியாவில் இருக்க ஒவ்வொரு 7வது மனிதருக்கும் சர்க்கரை வியாதி இருக்குது. இப்படியே போயிட்டு இருந்தால் என்ன ஆகும்னு யோசித்து பார்த்தோம்னா பதிலே கிடைக்கிறது இல்லை. எதனால் அப்படின்னா, நம்ம வாழ்வியல் முறை மாற்றங்கள் தான். உணவு கலாச்சாரமாக இருக்கட்டும், நம்மளோட பரபரப்பாக இருக்கட்டும், ஸ்ட்ரெஸ்ஸு, இதெல்லாம் தான் காரணம். அது ஃபஸ்ட்டு பிபி குறையுது. ஹார்ட் நம்மளோட ஹார்ட் துடிக்கிறது பார்த்திங்கன்னா, பரபரன்னு இருக்கும்போது ஹார்ட் வேகமாக துடிக்கும். நம்ம ஹார்ட் வேகமாக துடிக்க துடிக்க நம்மளோட ஆயுட்காலம் குறையும். மெடிடேஷன் பண்ணுறனால நம்ம ஆயுட்காலத்தை நம்மளால் அதிகப்படுத்திக்க முடியும். அடுத்தது பார்த்திங்கன்னா, மூளையில் ஞாபகத்திறனுக்கான பகுதி நல்லா ஆக்டிவேட் ஆகுது. ஒரு வேலையை ஃபோக்கஸ்டாக நம்மளால் செய்ய முடியும். ரொம்ப டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் ஒரு விஷயத்தை நம்ம ஒரு கூர்மையாக கவனித்து நம்மளால் அட்டென்ஷன் ஸ்பேனை நம்மளால் இம்ப்ரூவ் பண்ண முடியும். மெமரி இம்ப்ரூவ் ஆகும். வயதான காலத்தில் வர்ற ஞாபக மறதி நோய் வரவிடாமல் பண்ணலாம். அன்பு கருணைக்கான பகுதி மூளையில் இருக்குது. ஸோ ஒரு மெடிடேஷன் பண்ணுறவங்கள எஃப்எம்ஆர்ஐ, அதாவது ஃபங்க்ஷனல் எம்ஆர்ஐ எடுக்கும்போது அவங்களுக்கு அன்பு கருணைக்கான பகுதி நல்லா திக்கனாக இருக்குது, மெமரிக்கான பகுதி திக்கனாக இருக்குது, ஃப்ராண்டல் கார்டெக்ஸில் உள்ள நியூரான்ஸ் எல்லாம் நல்லா டெவலப் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல் பெனிஃபிட்டில் ஒரு பார்ட். அடுத்தது மென்டல் ஹெல்த்தை பற்றி பார்த்திங்கன்னா,
எல்லாருமே ஒரு பரபரப்போடு இருக்கோம்ல. திடீர்னு கோபம் வருது. உங்களுக்கு கோபம் வருமா அப்படின்னு கேட்டோம்னா, கோபம் வராமல் யாராவது மனுஷனால் இருக்க முடியுமா அப்படின்னு திருப்பி கேட்பாங்க என்கிட்டயே. ஸோ அந்த மாதிரி கோபத்தை நம்ம வந்து குறைக்கணும்னு நினைக்கும் போது கோபம் குறையாது. அதே சமயத்தில் நம்ம தியானம் பண்ணும்போது அன்பு கருணைக்கான பகுதி ஆக்டிவேட் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து கோபம் குறைஞ்சிரும். ஸோ ஒரு விஷயத்தை நம்ம எப்படி பார்க்குறோன்றதே மாறும். அது ரொம்ப முக்கியம்ல. நம்ம ஒரு விஷயத்துக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுறோம் அப்படின்றதே ஒரு 3 மாதத்தில் மாற ஆரம்பிக்கும். இப்போ கர்மா பற்றிலாம் பேசினாங்க. ஸோ நம்மளுக்கு ஏதாவது ஒரு கஷ்டங்கள் வரும்போது டக்குன்னு டிப்ரெஷன் போயிடுவாங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா. ஆனால் தியானம் பண்ணுறவங்க ஓகே இது என்னோட கர்மா, நான் இதை தாண்டி தான் என் வாழ்க்கையை நான் நடத்தி போய் ஆகணும். ஸோ போன பிறவியில் நான் இந்த கர்மா வந்து இந்த பிறவி எடுத்து நான் கழிக்க வந்திருக்கேன். ஸோ இதெல்லாம் நான் தாண்டினாதான் நான் வந்து அடுத்த பிறவிக்கு போக முடியும் அப்படின்றத வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டு அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்துருவோம். ஸோ அதையே நினச்சி கவலைப்பட்டுட்டு இல்லாமல் ஸோ மென்டல் ஹெல்த்துக்கும் இந்த மெடிடேஷன் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா இமோஷன்ஸ். நான் சொன்ன மாதிரி தான் கோபம் அதெல்லாம் குறைஞ்சி ஆட்டோமேட்டிக்காக அன்பு கருணை சக மனிதர்களை அவங்களோட இடத்துலேருந்து பார்க்க பழகுவோம். ஒரு விஷயம் நடக்குதுன்னா நான் இல்லாமல் அவங்க ஏன் அப்படி பண்ணாங்க, எந்த சுச்சுவேஷன் அவங்கள அப்படி பண்ண வச்சுது அப்படின்னு சொல்லி அவங்களோட நிலையிலேருந்து பார்க்க பழக ஆரம்பிப்போம். இது 3வது லெவல். அடுத்தது பார்த்திங்கன்னா ஸ்பிரிச்சுவல் பிளேன். அதாவது மனித பிறவியால் மட்டும்தான் தெய்வீக அதாவது செலஸ்டியல் கிங்டம்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த செலஸ்டியல் கிங்டம்குள்ளே போகிறதுக்கான வாய்ப்பு கொடுக்கப்பட்ட ஒரே பிறவி மனித பிறவி தான். ஸோ இந்த தியானம் மட்டும்தான். அந்த தியானத்தில் நம்ம உட்காரும்போது நம்மளோட உடம்பை வந்து ஒரு எனர்ஜி பாடியாக நம்ம ஃபீல் பண்ணுவோம். ஸோ அந்த எனர்ஜி லைட் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். தெய்வீக ஒளி தெய்வீக ஆற்றல் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். அந்த தெய்வீக ஒளி வந்து இறைவன்கிட்டேருந்து வர்றது நம்மளையும் இறைவனையும் கனெக்ட் பண்ணுற ஒரே பாலம் மெடிடேஷன் தான். அந்த மெடிடேஷன் மூலியமாக மட்டும்தான் நம்ம தெய்வ நிலையை நமக்குள்ளே இருக்க தெய்வ நிலையை உணர முடியும். ஏன்னா நம்ம ஹிந்துசமில் கடவுள் தூணில் இருக்கிறாரு, துரும்பில் இருக்கார், எல்லா இடத்துலையும் இறைவன் அன்றி பரமாத்மா அன்றி எதுவும் இல்லை அப்படின்றத வந்து நம்ம படிச்சிருக்கோம். ஸோ எல்லாமே பரமாத்மா தான். இந்த மைக்கில் பரமாத்மா இல்லைன்னு சொல்லிட முடியுமா, இந்த தூணில் இல்லைன்னு சொல்லிட முடியுமா, உங்ககிட்ட இல்லையா என்கிட்ட இல்லையா, எல்லா இடத்துலையும் பரமாத்மா இருக்காருன்றதை உணர்ந்து நம்ம தியானத்தின் மூலியமாக நமக்குள்ளே உள்ள தெய்வீக குணத்தை கண்டுபிடிச்சி இறைவனோடு ஒன்றரை கலக்கிறதுக்கான வாய்ப்பை மெடிடேஷன் கொடுக்கும். இது வந்து ஸ்பிரிச்சுவல் பெனிஃபிட். ஸோ இங்கே இருக்கிறவங்க ரெகுலர் மெடிடேட்டராக இருக்கலாம், இல்லை புதுசாக கற்றுக்கலான்னு வந்திருக்கலாம். யாராக இருந்தாலும் ஆல்ரெடி மெடிடேஷன் பண்ணுறவங்க அந்த மெடிடேஷனை பிடிச்சிட்டு நம்ம லைஃப்பில் ஸ்பிரிச்சுவல் பிளேனில் உயர்ந்து நிற்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். புதுசாக ஹெல்த் ரிலேட்டடாக நான் வந்து நல்லாகணும்னு மெடிடேஷன் கற்றுக்க வந்தவங்களும் நம்ம 1 நாள் 2 நாள் பண்ணாமல், ஏன்னா நிறைய பேஷண்ட்ஸ்க்கு எக்ஸசைஸ் சொல்லி கொடுத்து அனுப்புவேன், 4 நாளைக்கு மேலே தாக்கு பிடிக்க மாட்டாங்க. உடனே 10வது நாள் ரிவ்யூ வரும்போதே பண்ணிங்களா, ஆமாம் மேடம் நீங்கள் சொன்னீங்க 5 நாள் பண்ணோம் அதுக்கப்புறம் பண்ணலை அப்படிம்பாங்க. ஸோ நம்மளை மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருக்கணும். நம்ம எதுக்காக இந்த பிறவி எடுத்திருக்கோம், நம்ம எதுக்காக இந்த உடம்பை வந்து நம்ம பார்த்துக்கணும், இந்த உடம்பு மூலியமாக தான் நம்ம ட்ராவல் ஆகிட்ருக்கோம், நம்ம வசிக்கிற இந்த உடம்பு தான் நமக்கான ஒரு பெரிய சொத்து, அந்த சொத்தை பாதுகாக்கணும் அப்படின்றத நம்ம உணர்ந்து நமக்காக நம்ம உள்ளத்தை பாதுகாப்பதற்காக டெய்லி வந்து 20 நிமிஷம் ஒதுக்கணும் அப்படின்றத நம்ம கண்டிப்பாக நம்ம திருப்பி சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா கண்டிப்பாக ஒதுக்குவோம். ஸோ இதை வந்து ப்ரியாரிட்டைஸ் பண்ணி இந்த இப்போ சொல்லிக் கொடுக்குற மெடிடேஷனை நல்லா கற்றுக்கிட்டு டெய்லி உங்கள் லைஃப்பில் கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் அதை ப்ராக்டிஸ் பண்ணணும்னு சொல்லி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மூளை நரம்பியல் மருத்துவர் வேணி அவர்கள் எழுதிய தலைவலியே உன் முகவரிதான் என்ன, மூளை என்னும் மூலவர், பக்கவாதத்தையும் வெல்லலாம் மற்றும் நலவாழ்வு 40 நம் கைகளில். புத்தகம் தேவைப்படுபவர்கள் ராக்ஃபோர்ட் நரம்பியல் மையத்தை தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ளலாம்.